தினமும் நாம் ஸ்பைருலினா சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பயன்கள் இருக்குது, என்ன பாதிப்புலாம் சரியாகும், அதில் இருக்க சத்துக்கள் என்ன, யாரெல்லாம் எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பைருலினா அப்படின்றது ஒரு கடல் பாசி வகையை சார்ந்தது. ஸ்பைருலினாவில் ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. இதில் விட்டமினில் பி, சி, டி, இ சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக குளோரோஃபில் அதிகமாகவே இருக்குது. இதில் அளவுக்கு அதிகமாக புரதம் இருக்குது. நம்ம உடலில் ஏற்படுற நிறைய பாதிப்புகளை குணப்படுத்தும். பால், முட்டை, பருப்பு வகைகளில் இருக்கிறத விட புரோட்டீன் இதில் அதிகமாகவே இருக்குது. முடி சம்மந்தமான பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா முடி வளர்ச்சி அதிகமாகும். இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், சோடியம், குரோமியம் இந்த மாதிரியான கனிமச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. விண்வெளியில் அதிக நாள் தங்கி ஆராய்ச்சி செய்கிற விண்வெளி வீரர்கள் உணவுக்கு பதிலாக இந்த ஸ்பைருலினா டேப்லெட்டை தான் அவங்க தினமுமே எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு சத்துக்கள் இதில் அதிகமாகவே இருக்குது. இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம், என்ன பாதிப்பு சரியாகும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஜீரண பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா பாதிப்பு சரியாகி அவங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகும். இதில் இருக்கிற குளோரோஃபில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இளமையான செல்களை தக்க வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதனால் முதுமையை தள்ளி போடும். எப்போதுமே இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்பைருலினா சாப்பிட்லாம். உடல் எடை அதிகமாகிட்டே இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை வேகமாக எரிக்கிறதுக்கு உதவுது. இரத்த சோகை பாதிப்பு உள்ளவங்க சாப்பிட்லாம். இரத்தத்தையும் உடல் உறுப்புகளையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். மூட்டு சம்மந்தமான பாதிப்புகளை சரி பண்ணும். இப்போ மூட்டில் வீக்கம் இருக்குது, வலி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த பாதிப்புலாம் சரியாகும். இதை வரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுட்டோம்னா பிற்காலத்தில் மூட்டு சம்மந்தமான பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படாது. நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் இந்த மாதிரியான பாதிப்பு இருக்கிறவங்க தினமும் ஸ்பைருலினா சாப்பிட்டாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு ஞாபக சக்தி பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஞாபக சக்தி அதிகமாகும். சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பாதத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதெல்லாம் சரியாகிறதுக்கும் இந்த ஸ்பைருலினா பயன்படுது. தோல் சம்மந்தமான பாதிப்பு இருக்கிறவங்க ஸ்பைருலினா சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. தோல் சம்மந்தமான எல்லா பாதிப்புகளும் சரியாக போயிடும். நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இந்த ஸ்பைருலினால இருக்குது. அதனால் தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். பாதிப்பு இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப உடலுக்கு தேவையான ஆரோக்கியங்கள் அதிகமாகவே இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கலாம், எந்த நேரத்தில் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ அவங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். மற்ற பாதிப்பு உள்ளவங்க, பாதிப்பு இல்லாதவங்க எல்லாருமே மதியம் உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பழச்சாரோட ஸ்பைருலினாவை கலந்து சாப்பிட்லாம். இப்போ அந்த ஸ்பைருலினா பார்த்திங்கன்னா பொடியாகவும் கிடைக்கிது, கேப்சூலாக கிடைக்கிது, மாத்திரையாகவும் கிடைக்கிது. இது இதில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைக்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.